ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான காரசாரமான கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கோவக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவில் கோவக்காய் வாங்கி இந்த மாதிரி சரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வர நேரத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் 3த்தையும் சேர்த்திருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 12 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம்னா ஒரு 1.5 வெங்காயம் அளவு நீங்கள் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம கோவக்காவை சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை சேர்த்திடலாம். கோவக்காவையும் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெயிலே கோவக்காய் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்திக்கலாம். கோவக்காய் ஃப்ரையை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ரசத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலே கோவக்காய் நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் அடி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் மேலே ஆவி தண்ணியெலாம் வந்திருக்கு. நம்ம கோவக்காயும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு டைம் இந்த மாதிரி இலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்திடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். காரம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், ஃப்ளேமை நீங்கள் ஹையில் வைக்கவே கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வதக்கி எடுத்துருங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையை மேலே போட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 1/4 மூடி தேங்காயை நான் மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காயோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வர அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டு எடுத்துருங்க. நம்ம போட்டிருக்கிற தேங்காய் நல்லா கிறிஸ்பாகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய், கோவக்காய், மசாலா பொடி எல்லாமே சேர்ந்து சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.